திரிணாமுல் காங்கிரசினுடைய எஃகு கோட்டையை பாஜக சுக்கு நூறா உடைத்திருக்கு. தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய மமதா பானர்ஜி மீண்டெழுவாரா என்பது தொடர்பா நாம இப்ப விரிவா பார்க்கலாம். போராடி வளர்த்த சொந்த கட்சியே மிஞ்சுமா என்ற சோதனைகள் எல்லாம் சுழன்றடிக்கின்றன. இது வாழ்வா சாவா போராட்டம்தான். ஆனால் ஒரு கை பார்க்காமல் ஓயமாட்டேன் என்று கொல்கத்தா வீதியில் சபதமிட்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி. நெருக்கடியில் உடன் இருந்தவர்கள் எல்லாம் ஓட்டம் பிடிக்க பயமா எனக்கா என்று அதே வீதியில் உருமுகிறார் மம்தா. கற்பாறையாக இருக்கும் அவரது மன உறுதி அவரது வாழ்க்கை கொடுத்த பாடம் என்றால் மிகையல்ல. சிறு வயதிலேயே அடித்தட்டு மக்களுக்கு உதவுவதற்காக அரசியல்தான் என்னுடைய பாதை என்று தெளிவாக தேர்வு செய்தவர். அந்த பாதையில் முட்களை மட்டுமல்ல, எங்கும் பரவியிருந்த கண்ணாடி துண்டுகளையும் மிதித்தவர்தான் மம்தா. சட்டம் படித்தவர். 1976 21 வயதில் மாணவ காங்கிரஸில் அரசியலை தொடங்கியவர். இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு நடந்த 1984 தேர்தலில் ஜாதவ்பூர் தொகுதியில் சிபிஎம் மூத்த தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜியை தோற்கடித்து இளம் வயதில் நாடாளுமன்றம் சென்றவர் மம்தா பானர்ஜி. 1989 தோல்வியை தழுவினாலும் மக்களுக்காக வீதிக்கு வர தயங்கியதில்லை மம்தா. 1990 மேற்கு வங்கத்தில் ரேஷன் கடையில் கலப்படை எண்ணெய் விற்பனை செய்யப்பட்டதில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததற்கு எதிரான போராட்டத்தில் அவருடைய மண்டை சிபிஎம் கட்சியைச் சேர்ந்தவர்களால் உடைக்கப்பட்டது. அன்றே மம்தா மரணிப்பார் என்றவர்களுக்கு முன்பாக புத்துயிர் பெற்று எழுந்து நின்றார். 1991 நாடாளுமன்ற தேர்தலில் வென்று நரசிம்மராவ் அமைச்சரவையில் இடம் பிடித்தார். 1993 பலாத்காரம் செய்யப்பட்ட சிறுமிக்கு நீதி கேட்க முதலமைச்சர் ஜோதி பாசுவை சந்திக்க தலைமைச் செயலகமே சென்றார், போராடினார். அப்போது காவலர்களால் தூக்கி வீசப்பட்டார் மம்தா. அன்று மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு முன்னால் இனி முதலமைச்சராகாமல் இங்கு கால் வைக்க மாட்டேன் என்று சபதமிட்டார் மம்தா பானர்ஜி. மேற்கு வங்கத்தில் இடதுசாரிகள் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க துடித்த மம்தாவிற்கு காங்கிரஸ் தலைமையோடு ஒத்துப்போகவில்லை. இறுதியாக காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்டதும் 1997 திரிணாமுல் காங்கிரஸை தொடங்கினார். 1999 நாடாளுமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் 8 இடங்களை வெல்ல வாஜ்பாய் அமைச்சரவையில் ரயில்வே அமைச்சரானார் மம்தா பானர்ஜி. 2004 தேர்தலில் பாஜக கூட்டணியில் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வியை தழுவ கொல்கத்தா தெற்கு தொகுதியில் வென்றார் மம்தா பானர்ஜி. 2006 சட்டப்பேரவை தேர்தலிலும் திரிணாமுல் காங்கிரசுக்கு தோல்வியே மிஞ்சியது. தொடர் தோல்வியால் துவண்டு விடாமல் இடதுசாரிகளின் ஆட்சிக்கு எதிராக அவருடைய போராட்டம் தொடர்ந்தது. 2006 புத்ததேவ் பட்டாச்சார்யா அரசாங்கம் 997 ஏக்கர் விவசாய நிலங்களை டாடா நிறுவனத்திற்கு தாரை வார்த்து கொடுத்தார். அப்போது விவசாய மக்களுக்காக களமிறங்கிய மம்தா 23 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். இறுதியாக விவசாய நிலம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. 2007 இந்தோனேஷிய நிறுவனத்திற்காக நந்திகிராமில் 14,500 ஏக்கர் விவசாய நிலங்களை இடதுசாரி அரசாங்கம் வலுக்கட்டாயமாக கையகப்படுத்தியது. இதற்கு எதிரான போராட்டத்திலும் மம்தா விவசாயிகளுக்கு தோளோடு தோள் நின்றார். நில சீர்திருத்தத்திற்கு வித்திட்டு பாட்டாளி மக்களுக்கான கட்சி என்று பெயர் பெற்ற இடதுசாரிகளின் அரசாங்கம் இந்த சம்பவத்தால் பெரும் விமர்சனத்தை எதிர்கொண்டது. அன்று மக்கள் போராளியாக உச்சம் பெற்றார் மம்தா பானர்ஜி. அது 2011 சட்டப்பேரவை தேர்தலில் மம்தாவுக்கு கை கொடுக்க திரிணாமுல் காங்கிரஸ் முதல் முறையாக அரியணை ஏறியது. மாநிலத்தில் 34 ஆண்டு கால இடதுசாரிகள் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் மம்தா பானர்ஜி. மண்ணின் மகளான மம்தா 2016 தேர்தலிலும் அதே வெற்றியை தனதாக்கினார். ஊழல் புகார்கள், மத்திய அரசின் அழுத்தங்கள், பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியிலும் 2021 மம்தா கொடியே கொல்கத்தா கோட்டையில் பட்டொளி வீசியது. அதே வேளையில் மம்தா கோட்டையை தகர்க்கும் வலுவோடு பாஜகவும் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தது. 2026 தேர்தல் மம்தாவுக்கு சவாலாகவே இருக்கும் என்று கணிக்கப்பட்டது. அதுபோலவே திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வியை தழுவ கொல்கத்தா கோட்டையை பாஜக தன்வசமாக்கியிருக்கிறது. திரிணாமுல் என்றால் அடித்தட்டு மக்கள் என்று பொருள். அடித்தட்டு மக்களுக்காக மம்தா அரசியல் மாற்று அரசியலாக வந்தாலும் அங்கு அரசியல் படுகொலைகள் தொடரவே செய்தன. ஊழல்களுக்கு முடிவில்லை என்றானது. இடதுசாரி ஆட்சி காலத்தை போல மம்தா அரசிலும்
அரசாங்கத்தை விட கட்சியே பெரிதாக மாறியது. ஆர்ஜிகர் மருத்துவமனை பலாத்கார சம்பவத்தை மம்தா அரசாங்கம் கையாண்ட விதம், ஆசிரியர் தேர்வில் திரிணாமுல் கட்சி நிர்வாகிகள் செய்த ஊழல்கள், அப்பீஸ்மெண்ட் அரசியல் எல்லாம் மம்தா அரசுக்கு முடிவுரையை எழுதியிருக்கிறது என்பதே அரசியல் பார்வையாளர்களின் கூற்றாக இருக்கிறது. இப்போது கட்சியைச் சேர்ந்த பலரும் ஓட ஒற்றையாளாக நிற்கிறார் மம்தா பானர்ஜி. இதனால் உடைந்து விடுவாரா என்றால் இல்லை என்பதே அவர்களது கூற்றாக இருக்கிறது. மாநிலத்தில் 41% வாக்கு, அதாவது 2,60,00,000 அதிகமானோர் மம்தா என்ற ஒற்றை மனுஷிக்கே வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். தற்கால அரசியலில் வீழ்ந்தாலும் மீண்டும் மீண்டும் எழும் மன உறுதியை கொண்ட மம்தா போன்ற ஒரு தலைவரை பார்ப்பது அரிதே. அந்த வகையில் சென்சிட்டிவ் அரசியலை கொண்ட மாநிலத்தில் நேரம் பார்த்து ஓங்கி அடிக்கும் வல்லமை இன்னும் வங்கத்து பெண் புலியிடம் இருப்பதாகவே பார்க்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.